கன்னி, இந்த பிப்ரவரி மாதம் நீங்க தப்பிக்க முடியாது. என்னங்க குழப்புறனா? அவ்வளவுதான் குழம்பாதீங்க. சில விஷயங்கள் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் இந்த பிப்ரவரி மாதம். ஸோ இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு புதுமையா ஆஸ்ட்ரோ டேரட் ரீடிங் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். யூனிவர்ஸ் கிட்ட இருந்து என்ன மெசேஜ் உங்களுக்கு வருதுன்றதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மறக்காம இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. அண்ட் உங்களுக்கு கன்சல்டேஷன்ஸ் வேணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இங்க இருக்கு. உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸை நீங்க வந்து தாராளமா புக் பண்ணிக்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க வந்து நான் உங்களுக்கு எந்த ஒரு பிடிஎஃப்பும் கொடுக்க போறது இல்லை, எதுவுமே கொடுக்க போறது இல்லை. இது டைரக்ட் ஒன் கான்வர்சேஷனா தான் இருக்க போகுது. நம்ம திருக்கணித பஞ்சாங்கத்தின் முறைப்படி தான் நான் வந்து கணிக்க போறேன். ஸோ உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸ் வேணும்ன்றவங்க நீங்க தாராளமா புக் பண்ணிக்கலாம். அண்ட் கன்னி ராசிக்கான பிப்ரவரி மாத ராசி பலன் எப்படி இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு, சில கிரகங்கள் மாற்றம் வந்து ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ராகு கேதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அத்தனை கிரகங்களும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து அடங்க போகுது. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி 18 இயர்ஸ் ஒன்ஸ் தான் நடக்கும். இது வந்து ரொட்டீனா நடக்காது, ரெகுலரா நடக்காது. ஏன்னா ராகு கேதோட டிரான்சிட் வந்து ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க போறது வந்து 1.5 இயர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அகெயின் அந்த சைனுக்கு அவங்க மறுபடியும் வரணும் அப்படின்னா 18 வருஷம் வந்து எடுத்துப்பாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்ப ராகு வந்து இருக்கிறது வந்து பாருங்க கும்பராசில இருக்காரு, கேது வந்து சிம்ம ராசியில இருக்காரு. அகெயின் அவர் கும்பராசிக்கு வரோம்னா 18 இயர்ஸ் ஆகும் திரும்ப அவர் வர்றதுக்கு. இந்த கும்பராசியில தான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 5 கிரகங்கள் வந்து இந்த வருடத்துல வந்து 2வது மாதத்துல வந்து வர்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து சுக்ரன் புதன். சுக்ரன் வந்து ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் பிப்ரவரியில உங்களுடைய ராசியில இருந்து 5ஆம் வீட்டுல இருந்து 6ஆம் வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆறாங்க. அண்ட் சூரியன் வந்து உங்களுடைய ராசியோடைய 12ஆம் அதிபதி, அதாவது விரையாதிபதி. அவரும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 5th ஹவுஸ் வந்து 6th ஹவுஸுக்கு பயிற்சி ஆகி போறாரு. 23rd ஆஃப் பிப்ரவரியில வந்து பாருங்க செவ்வாய் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து உங்களுக்கு கும்பராசிக்கு போறாரு. செவ்வாய் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு உச்சமா இருந்தாரு, உங்களுடைய ராசிக்கு 5th ஹவுஸ்ல வந்து உச்சமா இருந்தாரு. நிறைய பேருக்கு அது ஒரு எக்ஸலண்ட் பிளேஸ்மெண்டா இருந்திருக்கும். லவ் மேரேஜ்க்கான பாசிபிலிட்டிஸ் ஏற்பட்டிருக்கும். நிறைய பேர் வந்து மேரேஜ்க்கான ஒரு வாய்ப்பை வந்து கிரியேட் பண்ணிருப்பீங்க. இந்த ஜனவரி மாதமே அதுக்கான பாசிபிலிட்டி ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இந்த பாருங்க ஜனவரி மாதத்துல இருந்தே அவர் கிட்டத்தட்ட அந்த 5th ஹவுஸ்ல தான் டிரான்ஸ்ட் ஆகிட்டே இருந்தாரு. ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வந்திருப்பீங்க. பட் இந்த பிப்ரவரி மாதம் சில விஷயங்கள் வந்து கண்டிப்பா உங்களால தப்பிக்கவே முடியாது. அதுதான் நான் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். நீங்க குழம்பிருப்பீங்க, என்னங்க சொல்றீங்க, என்ன மாதிரி விஷயம் அப்படின்னா உங்களுடைய ராசியில இருந்து இப்ப 6ஆம் வீட்டுக்கு தான் இந்த கிரகங்கள் அத்தனையுமே வந்து பாருங்க பயிற்சி ஆகி முன்னாடி போயிட்டு இருக்காங்க. உங்களுடைய ராசியில இருந்து 7ஆம் வீட்டுல சனி இருக்காரு, ராசியில இருந்து 10ல குரு இருக்காரு. இப்ப குருவோட பார்வை மட்டும்தான் உங்களுக்கு ஓரளவுக்கு காப்பாற்ற முடியும். ஏன்னா குருவோட 9ஆம் பார்வையானது இந்த கிரகங்கள் மேல விழுந்துட்டு இருக்கு. சரிங்களா, நான் சொன்ன இந்த அத்தனை கிரகங்கள் மேலயும் விழுந்துட்டு இருக்கு. பட் சனி இப்போ உங்களுக்கு தனியா அவரோட வேலையை காமிச்சிட்டு தான் இருக்காரு. உங்களுடைய ராசியில இருந்து 7ஆம் வீடு அப்படின்றது ரிலேஷன்ஷிப்ஸ், பிசினஸ், பார்ட்னர்ஷிப்ஸ் இதெல்லாமே தான் இருக்கும். ஸோ மேரேஜ் ஆனவங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து இப்போதான் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்றீங்க, நீங்க வந்து மேரேஜ்க்கான ப்ரிப்பரேஷன்ஸ் தான் போயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா பண்ணலாம். பட் மேரேஜ் ஆனவங்க அப்படின்றவங்க வந்து இந்த பிப்ரவரி மாதம் கேர்ஃபுல்லா இருங்க. சனி உங்களுக்கு சில பல டெஸ்ட் வைக்கலாம், உங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் 7th ஹவுஸ்ல சாட்டன் வரும்போது திக் பலம் அடைவார். சாட்டன் இஸ் கெட்டிங் தி டபுள் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே மேஷம் வந்து காலச்சக்கரத்துக்கு முதல் வீடு, அதுல இருந்து 7ஆம் வீடு வந்து பாத்தீங்கன்னா துலாம். அந்த வீட்டுலதான் வந்து சனி உச்சமாவாரு, உங்களுக்கு தெரியும். சோ அது துலாம் வந்து எத்தனாவது வீடா வருது மேஷத்துக்கு பாத்தீங்கன்னா 7th ஹவுஸ். மேஷத்துல இருந்து எண்ணிட்டு வந்தீங்கன்னா அது 7th ஹவுஸா இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ராசி கண்ணில இருந்து 7th ஹவுஸ் வந்து சனி இருக்கிறதுனால, அமர்ந்து இருக்கிறதுனால எந்த ஒரு சுப கிரகனோட பார்வையுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா குரு பார்க்கல, குரு உங்களுக்கு 10th ஹவுஸ்ல தான் இருக்காரு. சனிக்கு 12ஆம் வீட்டுல தான் இத்தனை கிரகங்களோட கூட்டணி நடக்குது. அண்ட் அகைன் பிப்ரவரி முடிஞ்சதுக்கு அப்புறம் மார்ச் அடுத்த நிமிஷமே வந்து அவங்க சாட்டனோட கன்ஜங்க்ட் ஆறாங்க. சனியோட இத்தனை கிரகங்களும் போய் சேருது. சோ சனி உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறாரு. பல பேர் இதுல போய் நீங்க வந்து தப்பிக்க முடியாம போய் மாட்டிக்க போறீங்க. ஸோ பி கேர்ஃபுல். அண்ட் உங்களுடைய பார்ட்னருக்கு உண்டான ஒரு மதிப்பு, மரியாதை, கௌரவம், ரெஸ்பெக்ட், ஒரு பர்ஃபெக்டான பவுண்டரிஸோட இருங்க. லிமிடேஷன்ஸ் வைங்க. ஓவரா நீங்களும் போவானா அவங்களும் வர வேணாம். ஸோ ஒரு லிமிட்ல வைங்க. பல பேர் அதை ஃபீல் பண்ணிருப்பீங்க. கடந்த ஒரு வருஷமா கன்னிராசிக்காரங்க சில பேர் வந்து ரொம்ப ரொமான்டிக்கா நீங்க வந்து உங்க பார்ட்னர் கிட்ட இருக்கணும்னு நினைப்பீங்க. அந்த டைம்ல ஒரு கட் இருக்கும், அந்த டைம்ல ஒரு பிரேக் இருக்கும்.
ஸோ சனி இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் உங்களை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க எவ்வளவு தூரம் கமிட்டடா இருக்கீங்க, எவ்வளவு தூரம் நீங்க வந்து பொறுப்பா இருக்கீங்க, எவ்வளவு தூரம் நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்த அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, அந்த எல்லா விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா சனி நெக்ஸ்ட் ஒரு 1 இயருக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பா சொல்லித்தரதான் போறாரு. ஸோ இந்த விஷயத்துல இருந்து கண்டிப்பா உங்களால எந்த வகையிலும் தப்பிக்கவே முடியாது. ஸோ இதை மட்டும் நீங்க மைண்ட்ல வந்து மறக்காம வச்சுக்கோங்க. கரியர் ஃப்ரண்ட் எப்படி இருக்க போகுது? இந்த கன்னி ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் நம்ம பார்த்தோம்னா 10th ஹவுஸ்ல குரு இருக்காரு. ஸோ கவலையே பட வேண்டாம். உங்களுக்கு 6th ஹவுஸ்ல வந்து இந்த இத்தனை பிளான்ஸ் வருது. அண்ட் அகைன் அதுக்கு திரிகோணமா வர்றது வந்து பாத்தீங்கன்னா மிதுனம் அண்ட் துலாம். ஸோ கும்பம், மிதுனம், துலாம், இது இந்த 3 சைனுமே இப்ப ஆக்டிவ்ல இருக்கு பிகாஸ் ஆஃப் ராகு அண்ட் பிகாஸ் ஆஃப் குரு. ஏன்னா அவங்களுடைய ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே இந்த ட்ரையாங்குலர் ஹவுஸ் மேல வந்து விழும். ஸோ குரு வந்து உங்களுக்கு 10th ஹவுஸ்ல இருக்கிறதுனால பதவி உயர்வு, வேலையில வந்து இப்போ உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கலாம், திடீர்னு ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கலாம். பிசினஸ் பண்றவங்களுக்கு இது ஒரு நல்ல மாதம். ஃபாரின்ல இருந்து பிசினஸ் பண்றவங்களுக்கும் இது கண்டிப்பா ஒரு நல்ல மாதமா அமையும். ஏன்னா குரு இருக்கிறது அகைன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காற்று ராசி, ஏர் சைன். ஸோ காற்று சம்பந்தமா, ஏர் சம்பந்தமா, வெளிநாடு, இது எல்லாமே வந்து காற்றுல தான் வரும். ஸோ ஏர் சயின்ஸோட தான் எல்லாமே கனெக்ட் ஆகுது. ஸோ வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கும் வெளிநாட்டுல பிசினஸ் பண்றவங்களுக்கும் அங்க வேலை பார்க்குறவங்களுக்கும் ஒரு எக்ஸலண்டான ஒரு மாதம் வந்து இந்த பிப்ரவரி மாதமா இருக்க போகுது. அண்ட் மேரேஜ் ஆனவங்க, சரிங்களா, மேரேஜ் ஆன இல்லத்தரசிகள், ஒர்க்கிங் உமன், குழந்தைங்க, படிப்பு, எஜுகேஷன், இதெல்லாம் எப்படி இருக்க போகுது இந்த பிப்ரவரி மாதம்? நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிலிருந்து 5th ஹவுஸ் அப்படின்றது வந்து எஜுகேஷனை பத்தி சொல்லக்கூடியது. சனி, அகைன் சனி தான் வராரு. அண்ட் 2nd ஹவுஸ் ஆல்சோ கம்ஸ் எஜுகேஷன். ஸோ 2, 5 இந்த ரெண்டுமே வந்து எஜுகேஷன்ல வரும். ஸோ சுக்ரன் அகைன் ராகுவோட கன்ஜங்க்ட். ஸோ சுக்ரன் ராகுவோட கன்ஜங்க்டா இருக்கிறதுனால நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பிப்ரவரி மாதம் கண்டிப்பா நம்ம வந்து அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா வெளியில வரதான் நம்ம பார்க்கணும். கண்டிப்பா வந்துருவீங்க இந்த பிப்ரவரி மாதம் 2nd வீக் 3rd வீக். எப்போ செவ்வாய் வந்து என்டர் ஆறாரோ ஓரளவுக்கு நீங்க வந்து அந்த பக்கம் சுக்கிரனும் புதனும் ஸ்லோவா டிரான்ஸ்ட் ஆகி சனியோட சாட்டனோட போய் ஜாயிண்ட் ஆயிருவாங்க. சில பேருக்கு வந்து இந்த பிப்ரவரி மாதம், எல்லாருக்கும் இருக்காது, சில தசாபுக்திகள், கெடுபலன்னு செய்யக்கூடிய தசாபுக்திகள் இருக்கும்போது படிப்புல ரொம்ப மந்தமா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. கன்னிராசியில இருக்கவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சம் ஸ்லோவா இருக்க மாதிரியும், ஏன்னா சனி வக்ரம் முடிஞ்சு இப்ப நேர்கதிக்கு போயிட்டு இருக்காருல்ல. ஸோ 5th லார்ட் வந்து 7th ஹவுஸ்ல இருக்கும்போது திக்பலம் அடையும் போது சனியோட ஃபுல் குவாலிட்டி வந்து உங்ககிட்ட இருக்கும். ஸோ ஸ்லோ மந்தம் இருக்கும், பட் டெஃபினட்டா நீங்க வந்து அதை ஸ்லோவா வெளியில வந்துட முடியும். அண்ட் அகைன் 12th ஹவுஸ்ல உங்களுக்கு கேது வரும். இந்த பிப்ரவரி மாதம் முழுக்கவே 12th ஹவுஸ்ல கேது. பிப்ரவரி மட்டும் கிடையாதுங்க, என்டையரா இந்த 2026 வந்து ராகு கேது வந்து உங்களுக்கு 6 and 12 ஆக்சிஸ்ல தான் இருக்க போறாங்க. ஸோ 6 and 12 ஆக்சிஸ்ல வந்து இருக்கிறதுனால சில பேர், எல்லாரும் நம்ம வந்து சொல்லிட முடியாது, சில பேர் வந்து இருக்கிற வேலையை விட்டுட்டு, அதாவது வேலை மேல ஒரு பற்று இல்லாம போய் ஆன்மீகத்துக்குள்ள போலாமா, எனக்கு இதுல பெருசா ஈடுபாடு இல்ல, எனக்கு இதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்கு இது இந்த ஒரு விஷயத்தினால எனக்கு நிம்மதியே இல்ல அப்படின்ற மாதிரி அதை விட்டு வெளியே வந்து ஆன்மீகத்துக்குள்ள போகக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த 2026 நான் பாக்குறேன். ஏன்னா கேது இருந்தாலே, அதுவும் 12ஆம் இடத்துல கேது, உங்களுடைய சுய ஜாதகத்துல பாருங்க, உங்களுடைய ராசியில இருந்து 12ஆம் இடத்துல கேது இருக்கு. உங்களுடைய சுய ஜாதகத்துல கன்னி ராசில இருந்து 12ஆம் இடத்துல கேது 6ஆம் இடத்துல இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த வருடம் ஃபுல்லாவே வந்து ஆன்மீகத்தின் மேல அதீத இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏன்னா இந்த வருடம் வந்து சூரியனுக்கான ஒரு வருடம், சூரியன் நம்பர் 1. சூரியனுக்கான ஒரு வருடம். கேது இருக்கிறது சூரியனோட வீடு, சிம்ம வீட்டுல இருக்கிறதுனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து டுவர்ட்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து இந்த வருடம் ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு இருக்கும். அண்ட் கன்னி ராசிக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாரோட் ரீடிங், ஆஸ்ட்ரோ டாரோட் ரீடிங், இந்த யூனிவர்ஸ் கிட்ட இருந்து என்ன மாதிரி மெசேஜ் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டைம் ஃபார் ஹீலிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்திருக்கு. எக்ஸலண்டான ஒரு மெசேஜ். மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல டைம் ஃபார் ஹீலிங், இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களோட பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும், யூனிவர்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு நிறைய பிளெஸிங்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டைம் ஃபார் ஹீலிங் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜியும் நிறைய பிளெஸிங்ஸும் லைஃப்ல வந்து நிறைய சேஞ்சஸ் இந்த கிரகத்தினால, ஏன்னா கால சர்ப்ப தோஷம் ஏற்பட்டிருக்கு. 6, 12 ஆக்சிஸ், 6 and 12 ஆக்சிஸ்ல உங்களுக்கு தோஷம் ஏற்பட்டிருக்கு. கால சர்ப்பம், சர்ப்பங்களுக்குள்ள கிரகங்கள் அடங்கும் போது அந்த மாதிரி தோஷங்கள் ஏற்படும். ஸோ டெஃபினட்டா இறைவனோட பிளெஸிங்ஸ் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கட்டும்.
சிம்ம ராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ பயனுள்ள ஒரு தகவலா இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு இந்த வீடியோ தேவைப்படலாம் இல்லையா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.